ஏங்க ஏங்க ஆ என்ன அலமேலு? சாப்பிடுங்க. ஏன் என்னமோ யோசிச்சுட்டே இருக்கிய? என்னாச்சு? ஒன்னும் இல்ல அலமேலு, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேங்க. உங்க அம்மா சாப்பிட்டாவளாமா? சாப்பிட்டாவ. உங்களுக்கு வேலை அப்பதே முடிஞ்சிருக்கோம்ல, இவ்வளவு நேரம் என்ன செஞ்சிய? ஒன்னும் இல்ல அலமேலு, சும்மாதான். சரிங்க, சாப்பிடுங்க. சரி அலமேலு. என்னாச்சு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்காவ? உடம்புக்கு எதுவும் சரியில்லையோ? ஏங்க என்ன அலமேலு? சாப்பிட சொன்ன சாப்பாடு பாத்துக்கிட்டே இருக்கியே, என்னங்க ஆச்சு? எதுவும் பிரச்சனையா இல்ல? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அலமேலு, நான் நல்லாதான் இருக்கேன். வேறவே என்னங்க ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்ல அலமேலு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அலமேலு. பேரவி எங்க ஒரு மாதிரி இருக்கே? நானும் வந்ததுல இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? சாப்பிட மனமே இல்ல அலமேலு. என்னது சாப்பிட மனமே இல்லையா? மீன் குழம்பு வச்சிருக்குங்க. எங்க அம்மா தான் வச்சாவ. ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்களா. உங்களுக்கு பிடிக்குமேனு 2 மீனை எடுத்து பொரிச்சு வைக்க சொன்னேன். இல்ல அலமேலு, எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிட்றா. ஏங்க நானே எங்க அம்மையை சாப்பிட்டுட்டேன் அப்பதே. நீங்க சாப்பிடுங்க. இல்ல அலமேலு, பசியே இல்ல. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? பசிக்கலங்கிறிய, மனம் இல்லங்கிறிய? வேலை செய்யற இடத்துல எதுவும் பிரச்சனையோ? சீச்சி, அதெல்லாம் இல்ல அலமேலு. வேறவே என்னங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கிய? யாரும் எதுவும் சொன்னாவளோ? இல்ல அலமேலு. அப்ப சாப்பிடுங்க. சாப்பிடாம ராத்திரி உறங்க முடியாது, பசிக்கும். உடம்புக்கு அது நல்லது இல்ல. ஒரு 4 வயது அள்ளிப்போட்டு சாப்பிடுங்களா. வறுத்த மீன் சாப்பிட்டு பாருங்க, எங்க அம்மா நல்லா செய்வாங்க. வேண்டாம் அலமேலு. சரி, அப்படின்னா நாளையில இருந்து நானே சமைக்கட்டுமா? எதுக்கு அலமேலு? நீங்க தான் பிடிக்கலங்கிறீல்ல. பிடிக்கலன்னு சொல்லல அலமேலு, மனசு இல்லன்னு சொன்னேன். அதான் ஏங்க என்னாச்சு? எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன். பிரச்சனை எல்லாம் இல்ல அலமேலு. வேற என்னங்க ஆச்சு? என்கிட்ட கூட சொல்ல மாட்டியே? இல்ல அலமேலு, வந்துட்டு சொன்னா நீயும் வருத்தப்படுவா. நானும் வருத்தப்படுவேனா? என்னங்க ஆச்சு? அது வந்து அலமேலு, உன் பிரசவ செலவுக்கு கையில என்கிட்ட காசே இல்ல. சரி, வேலை செய்யற இடத்துல கடன் வாங்கிக்கிடலான்னு நினைச்சேன். என் முதலாளி மகன் இருக்காருல, அந்த பையன்கிட்ட தான் போய் கேட்டேன், இந்த மாதிரி பிரசவ செலவுக்கு கடனா ரூபா வேணும் தம்பின்னு. அந்த பையன் கடன் கிடன்லாம் கேட்டுட்டு நீ ஆண்டியும் எங்க அப்பாட்டியும் வராதங்கன்னு சொல்லிட்டான் அலமேலு. அப்படியே சொன்னா? ஆமா அலமேலு, அது மட்டும் இல்ல, யாருக்குமே நம்ம கடன் வாங்கியிருந்தோம்ல ஒரு 10,000, அத முதல்ல திருப்பி தாங்க, இதுக்கு மேல கடன்லாம் கேட்டுட்டு வராதுங்கன்னு ரொம்ப கோபமா பேசிட்டான். ஏங்க உங்க முதலாளி ரொம்ப நல்லவருன்னு சொல்லுவீங்களே? அந்த அண்ணே நல்லவர் தான் அலமேலு. இந்த பையன்தான் ஏன் இப்படி பேசியானே தெரியல. வேலையும் அந்த அண்ணே நல்ல வேலை இருக்கு, ரைஸ் மில்ல போய் பாருப்பான்னு சொன்னாவ. ஆனா இந்த பையன் எனக்கு மூட்டை தூக்குற வேலை தான் கொடுத்துருக்கான். சரி, அது கூட பரவாயில்ல, நான் சந்தோஷமா தான் செய்யறேன் அலமேலு. ஆனா ஒரு அவசரத்துக்கு கூட கடன் தர மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அலமேலு. ஏங்க கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும். யாருக்கிட்ட போய் கேட்கனே தெரியல அலமேலு. இதே மாதிரிதான் அன்னைக்கு வளகாப்புக்கு பணம் வேணும் தம்பின்னு போய் கேட்டேன். அப்பயும் இதே மாதிரி தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி தர முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்போ பிரசவத்துக்கு செலவாகும் ஒரு 50,000 தாப்பான்னு தான் கேட்டேன், இதுக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த அண்ணன்ட்ட கேட்டு வாங்கலான்னு 2 நாளா நானும் முயற்சி பண்ண இளமையில அந்த அண்ணனை பார்க்கவே முடியல. அவியலும் ரைஸ் மில்லுக்கு வரமாட்டேங்கவளா, என்னால அவியலையும் பார்த்து பேசி கேட்க முடியல. என்ன செய்ய போறேனே தெரியல அலமேலு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க ஆபரேஷன் பண்ணாதானே நிறைய செலவாகும், சுகப்பிரசவத்துக்கு அவ்வளவுலாம் ஆகாதுல்ல. நான் ஆஸ்பத்திரியிலே போய் விசாரிச்ச அலமேலு, சுகப்பிரசவத்துக்கும் 40-50,000 ஆகும்னு சொல்லி அவ. அவ்வளவு ஆகுமா? ஆமா அலமேலு. சரிங்க, அப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க. அங்கனா செலவு கம்மியா தானே ஆகும். அலமேலு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நம்ம ஊர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? உனக்கு திடீர்னு வழி வந்துட்டுனா அவ்வளவு தூரம் போய் எப்படி சேர்க்க அலமேலு? ஏங்க ஆஸ்பத்திரியில முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ டெலிவரி டேட் முன்னக்கூட்டியே சொல்லிடுறியாவ. நாளைக்கு செக்கப்க்கு போனா டேட் சொல்லிடுவாங்க. அந்த டேட்ல நம்ம கரெக்டா காலையில கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அங்க போயிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் செலவு குறையும்ல. அலமேலு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா இருந்தாலும் கையில ஒரு 10,000 ரூபாய் கூட இல்லாம எப்படி? யோசிச்சு பாரா.
என்ன செய்யனே தெரியல அலமேலு. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அலமேலு. ஏங்க கவலைப்படாதீங்கங்க. கவலைப்பட்டு சாப்பிடாம இருந்தா மட்டும் எல்லாம் நல்லபடியா நடந்துருமா? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. என்ன நடக்குதோ பிறகு பாத்துக்கிடுவோம். இதே எங்க வீட்டுல இருந்திருந்தா எனக்கு ஒரு கஷ்டமும் இருந்திருக்காது அலமேலு. உன்னைய ராணி மாதிரி வச்சு பாத்துட்டு இருந்திருப்பேன். பணத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்ல அலமேலு. ஏங்க நான் இப்பயும் ராணி மாதிரி தானே இருக்கேன். இந்த வீட்டுல நான் தான் ராணி, நீங்க தான் ராஜா. இல்ல அலமேலு, பிரசவத்துக்கு கூட கையில காசு இல்லையே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளைக்கு என்ன செய்வேனே தெரியல அலமேலு. சம்பாதிக்க ரூபாயெல்லாம் சாப்பாட்டுக்கே சரியா போயிருது. உனக்கு நல்லதா எதுவும் கூட வாங்கி கூட தர முடியல என்னால. ஏங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏதோ மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு நான் சாப்பிட்டிருக்கேன். மீன் உடம்புக்கு நல்லது தானே? நல்லதுதான் அலமேலு. ஆனா அடிக்கடி கறி வாங்கி கொடுத்தோம், பழம் வாங்கி கொடுத்தோம், ஜூஸ் போட்டு கொடுத்தோம்லாம் இல்லல்ல. ஏங்க இன்னைக்கு கூட அம்மா ஜூஸ் போட்டு தந்தாவே. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைங்க. நீங்க நல்லா தான் பாத்துக்கிடுறீங்க. பிரசவ செலவுக்கு ரூபாய் இல்ல அவ்வளவுதானே. நம்ம எப்படியாவது மாசம் வர ரூபாயில கொஞ்சம் மிச்சம் பிடிப்போம். எப்படி அலமேலு மிச்சம் பிடிக்க முடியும்? பாத்துக்கிடலாங்க, நீங்க சாப்பிடுங்க. சரி அலமேலு, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. எத்தனை தடவை கேப்பிய? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. மனசுல எதையோ போட்டு குழப்பிட்டு சாப்பிடாம போய் படுக்க கூடாது. இவ்வளவு நேரம் அங்க மூட்டை தூக்கி இருக்கீங்க. சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு தான் கஷ்டம். சாப்பிடுங்க. சரி அலமேலு. எம்மா ஆமாமா, தூரம்லாம் நடந்து வரணும்ல. எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும்? செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிடலாம். ஏமா ஏமா இப்படி பேசுறீ? உள்ள அவ இருப்பாள்ல. ஏமா இப்படி பேசுறிய? ஏமா என்னமா ஆச்சு? சரிமா விடுங்க, நீங்க சமைச்சிட்டீங்களா? சரிம்மா விடுங்க, எதுக்கு சத்தம் போட்டுட்டு கிடக்குறீங்க? அவ காதுல உள்ள போகுது. சரிம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்ல, அதனால அப்படி இருப்பாளா இருக்கும். விடுங்கம்மா, இது பெருசாக்காதாங்க. ஏமா யாம அப்படி கோபடியா? எனக்கு ஒரு நாள் தானே செஞ்சிருக்கா. சரிம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்ல, விடுங்க, நாளிலன்னு செய்வா. ஏமா சனிக்கிழமை தான் தருவாவே. ஏமா மெதுவா பேசுங்கம்மா, உள்ள இருக்கால கேட்டுற போது. சரிம்மா, சனிக்கிழமை தான் சம்பளம். நான் வாங்கிட்டு வந்து உங்க கையில தாரேன். ஏமா நான் குடிக்கிறத நிறுத்திட்டேமா.
அப்படிலாம் இல்லம்மா, இந்த ஊருக்கு வந்துட்டேலாம் நான் மாறிட்டேன். மாறுனா எனக்கும் சந்தோஷம் தான். பாயத்தை ஒழுங்கா எடுத்து வந்து கையில தரணும் சொல்லிட்டேன். பொண்டாட்டி கேட்டா அவ கேட்டா இவ கேட்டான்னு அவ கையில கொண்டு போய் கொடுத்தா அது பிறகு நல்லா இருக்காது ஆனந்தி. எவ்வளவு சம்பளம் ரூபாயா இருந்தாலும் என்கிட்ட வரணும். சரிம்மா. போ, வேர்க்குழம்பு வச்சு ஒரு முட்டையை அவிச்சு போட்டு வச்சிருக்கேன். போய் எடுத்து வச்சு சாப்பிடு. ஏம்மா அவ சாப்பிட்டாளா? ரொம்ப அக்கறைதான் பொண்டாட்டி மேல. சோத்து போட்டு கொண்டு போய் அள்ளி ஊட்டி விடு. சரிம்மா. என்னது சரியா? சோத்து திங்கிறதுக்கு தான் அந்த மாடு வெளியவே வருது. நீயே சோத்து போட்டு போய் ஊட்டிட்டா அது உள்ளே கிடந்துடா. ஓ ஆனந்தி, நீ முதல்ல சாப்பிட்டு போய் பாடு. அவ எப்ப மலிச்சு வராளோ சோத்து போட்டு திங்கிட்ட ஜோர்ல நிறையவே இருக்கு. சரிம்மா. முண்டை